ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சக்திவேல் பார்க்க போகிற. சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தி இருந்துட்டு வேலைக்கு போய் அவனுமே சமாளி வேலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேண்டுதல் கோயிலில் வச்சுருக்கோம்ப்பா, அப்போ போய் தானே அவனு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சுமங்கலி பூஜை அங்கேயே பண்ணிக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்ட்டு இங்கே சொல்ல, எப்படியும் இங்கே சமாளிச்சிட்டிங்க, ஓகே. எங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மா வீட்டுக்கு வர, அம்மா வீட்டில் 1008 பிரச்சனை. என்னென்னு பார்க்குறீங்களா, அமௌண்ட் இல்லையேன்னு தெரிஞ்சுக்கிட்ட சக்தி அவங்களோட பணத்தை கொண்டு வந்து கீழே போட்டு அது வந்து வெளியில் கிடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் அதுக்கு கரெக்டாக ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, தான் பிள்ளை நீதி நேர்மைன்னு வேற வளர்த்துட்டோம், அவன் இந்த பணத்தை வாங்க மாட்டானேங்கிறதுக்காக அவங்க இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா பார்க்கணுமே, நம்ம சக்தியும் முடிஞ்ச அளவு சமாளிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதோ மேனேஜர் போஸ்டிங்கில் வேலை கிடச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சது கூட்டுறது பெருக்கிறது தான். எத்தனை கூட்டுறது எங்கே பெருக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே. இதுவும் கூட்டுறது பெருக்கிறது வேலை தான் அப்படின்ட்டாங்க. கடைசியில் பார்த்தா என் சக்தி இப்படி பண்ணுற, எனக்கு 5000 ரூபாய்க்கு தானே வேலை கிடச்சிது, நீ ஏன் 40,000ன்னு சொல்கிற, இதெல்லாம் உங்கள் அப்பா நம்புறாரு பாரு, உங்கள் அப்பா வாத்தியாருக்கு நல்லா பூ சுற்றுறீங்க காதில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, குடும்பத்தில் நீதி நேர்மை நியாயன்றதை இப்பெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, சக்தி மேலே பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. நம்ம மீனால், உனக்கு போய் செஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், விசக்கிருமி, செடி, நீ பிடிச்சி போட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா நம்ம சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வேலை கிடச்சிருக்குமா, எனக்கு 35,000 சம்பளம், உன்னோட தான் சேர்த்து 40,000 நீ கொடுத்துருமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே இன்ப அதிர்ச்சியம். முதல் நாள் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போன உடனே மாமியார் கால் பண்ணுறாங்க. மாமியாரை சமாளிக்க முடியாமல் இவங்க திணற பார்க்கணுமே, டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கிட்டு மணி அடிக்கிற மாதிரி பண்ணுறாங்களாமா. இதை பார்த்த டீம் ஹெட் என்னமா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, டைட்டில் ரெடி பண்ணிட்டேன் சார், மாமியாவை சமாளிக்கிறது எப்படின்றாங்க. இது நாட்டில் உள்ள முக்கால்வாசி பேருக்கு தேவைப்படும், சீக்கிரம் ரெடி பண்ணுறாங்க.